நான் உங்களுக்கு அந்த ஐடி துறையினுடைய சங்கத்திலிருந்து அந்த லெட்டர் பேட் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். நீங்க அதுல வந்து நான் அந்த பெட்டிஷன் எப்படி தாக்கல் பண்றதுங்கிறது நான் பண்ணி கொடுத்துறேன். பண்ணிட்டு நீங்க அதுல வந்து லேபர் ஆபீஸ்ல நம்ம 2K பெட்டிஷனை தாக்கல் பண்ணிடலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது 2 போலீஸ் ஸ்டேஷன் ஜூரி ஸ்டேஷன் வருது. ஒன்னு C2 காவல் நிலையம் ரேஸ்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு, இன்னொன்னு ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த 2க்கு அந்த லெட்டர் பேட்லயே எழுதி 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். 2 CSR காப்பி, அதாவது கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ஒரு அத்தாச்சி, ஒரு அக்னாலேஜ்மெண்ட் 2 வாங்கிக்கலாம். 2 வாங்கி கையில் வச்சுட்டு 2 பில்டிங் ரெண்டட் பில்டிங்கா இருந்தா அந்த பில்டிங்கை நாம ஆக்குபை பண்ணணும். எங்களுடைய பிரச்சனை தீராம இந்த பில்டிங்கை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். 2 சொந்த பில்டிங்கா இருந்தாலும் விட மாட்டோம், வாடகை பில்டிங்கா இருந்தாலும் நம்ம விட மாட்டோம். 2 மூணாவது, அதுக்குள்ள இருக்கிற பொருட்களை எல்லாம் ஆன்லைன்ல வித்துட்டாங்க சொல்றாங்க. அந்த ஆன்லைன்ல வாங்கியவங்க வந்தாங்கன்னா அந்த பொருளை எடுக்கிறதுக்கு நாம விட மாட்டோம். கரெக்டா? எங்க பிரச்சனை சால்வ் பண்ணாம இங்கிருந்து ஒரு துரும்ப கூட நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். தேவை ஏற்பட்டா அவன் பில்டிங் ஓனர் கோர்ட்டுக்கு போலாம். என்னுடைய பில்டிங் நான் MOU போட்டிருந்தேன். இந்த முதலாளிக்கும் பில்டிங் ஓனரான எனக்கும் ஒரு MOU போட்டிருக்கிறோம், ஒரு வாடகை ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அந்த ஒப்பந்தப்படி அவர் வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆகவே இனி நான் வந்து இதை எடுத்துக்கவே நாம சொல்லுவான். கிரியேட் பண்ணி கொடுத்துட்டா போவோம். விவரமான ஆளு நாம. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பள பாக்கி, கிராஜுவிட்டி, அதே மாதிரி நிலுவைச் சம்பளம் இதெல்லாம் கொடுக்காம இந்த பில்டிங்கை விட மாட்டோம் அப்படின்னு நாம குடிச்சு வைக்கணும். ரைட்? இந்த 2ஐயும் நாம செய்து வைக்கணும். பெட்டிஷனையும் ப்ராப்பரா பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்லயும் பண்ணணும். இந்த வேலைகளை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் செலவாகுமா? ஒன்னும் ஆகாது, பயந்துக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது ஒரு போராட்டம் தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர் கொண்டு வந்து ஒரு சட்டம் சொல்லி சொல்றாங்க. அந்த சட்டப்படி இவங்க தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க விட்டுட்டு போனாங்கன்னா சும்மா விட்டுட்டு போக முடியாது. ஆக நமக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படி நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, கொடுத்துட்டு தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஆகவே நம்ம விட வேண்டியதில்லை. இளம் தொழிலாளி நமக்கு ஏராளமான கமிட்மெண்ட் இருக்கு. இதை நம்பி நம்முடைய குடும்பமோ வாழ்க்கையோ நான் வாங்கிய பொருட்களுக்கு EMI கட்டுறதோ நூத்துக்கணக்கான கமிட்மெண்ட் சொல்ல முடியாத கமிட்மெண்ட் எல்லாம் இது கூட இருக்கு. ஆகவே திடுதிப்புன்னு ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கிற நாட்கள்ல திடீர்னு 25ஆம் தேதி அன்னைக்கு நிறுவனம் மூடப்பட்டதுன்னா சாதாரணமான உணர்வு அல்ல. இதைத்தான் நாம வந்து போராடிட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் 40 வருஷமா இந்த சட்டப்படி தொழிலாளிக்கு உரிமை கொடு, தொழிலாளிக்கான காலத்துக்கேற்ற ஊதிய உயர்வு வழங்கு, கண்ணியமான ஒரு பணிச்சூழலை வழங்கு என்று போராட்டம் என்பது உங்களுக்கு இது புதுசு. ஆனா 10 தொழிற்சங்கங்கள் நாடு முழுவதும் 40 கோடி பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு பாதிப்பு வந்திருக்கு, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட தொழிலாளி தெருவில் நின்று இருக்கிறாங்க. ஆகவே ஒன்றுபடு, போராடு, வென்று காட்டு. இதுதான் ஐடி துறை ஊழியர்களுக்குள்ள 3 ஸ்லோகன். ஒன்றுபடணும், போராடணும், வென்று காட்டணும். இதை தவிர நமக்கு எதுவும் கிடையாது. போலீஸ் நமக்கு ஆதரவு இருக்காது, நீதிமன்றம் நமக்கு ஆதரவு இருக்காது, கோட்டை கொத்தளங்கள் எதுவும் சாதாரண உழைக்கும் மக்களுக்கு ஆதரவா இருக்காது. இதெல்லாம் மனசுல வச்சுங்க. ஏன்னா இனி போக போக புரிஞ்சுக்குவீங்க எது நமக்கு சாதகமா இருக்கும். ஒற்றுமைதான் நம்முடைய பலம், ஒற்றுமைதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். வேற எந்த ஆயுதமும் நம்ம கிட்ட கிடையாது. யூனியன், ஒற்றுமை, இந்த 2ஐயும் நீங்க பழகிக்குவீங்க. பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு வழிகாட்டுறோம், நீங்க அதை பின்பற்றுங்க. இப்ப நான் சென்னையில இந்த யுனைட் யூனியனுடைய அந்த கெல்வின் லீடரோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். அவர் ஐடி துறை சார்ந்திருக்கிற லீடர், அவர் ஆல் இந்தியா லீடர். அவர்கிட்ட பேசி இருக்கிறேன். அவர் வந்து டிமாண்ட் நோட்டீஸ் கொடுப்பாரு, லெட்டர் பேட் கொடுப்பாரு, மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க தெரிஞ்சுக்கங்க, அதன்படி ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா முதலாளி மெட்ராஸ் தான் நம்ம உடனே போக முடியாது. நமக்கு உலகம் முழுசும் நமக்கு சங்கம்